பிள்ளைகள் தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயுடன் மணவாளன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். இங்க பாருடி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. உடம்பெல்லாம் புல் அரிக்குது. எதுக்கு ராணி? குதூகலம் ரொம்ப பலமா இருக்கு. வாடி சொல்றேன். மணவாளன் வரப்போறார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததும் எனக்கு மனசு சந்தோஷத்தினால பொங்கி வழியுதுடி. ஏனென்றால் நான் எல்லா ஆர்தனைக்கும் ஒழுங்கா போனது, ரட்சிக்கப்பட்டது, சண்டே ஸ்கூலுக்கு போய் பிறருக்காக சாட்சியா வாழ்ந்தது எல்லாம் வீணா போகலனதும் என் மனசு சந்தோஷத்தினால பொங்கி வழியுதுடி. எனக்கும் அப்படி தாண்டி. பெந்திகோஸ்துக்காரி போறான்னு எல்லாரும் என்னை பத்தி கிண்டல் பண்ணுவாங்க. வாரத்தில் 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயர்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான்னு என் காது கேட்க சொல்லுவாங்க. இப்போ மணவாளன் என்னை சேர்த்துக்கொள்ள போகிறார்ன்றதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. எடி ராணி, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. மணவாளன் வரப்போது என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன சந்தேகம். என்ன சொன்ன மீஹா? சந்தேகப்படாத. சந்தேகப்படுகிறத பார்த்து மணவாளன் என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே என்றார். நீ ஆண்டவருக்காக பிரியமாய் நடந்தது, சண்டே ஸ்கூல் ரூம் எல்லாம் தூத்து பாய் போட்டது, இதெல்லாம் மணவாளன் மறப்பாரோ? நிச்சயமாய் மறக்க மாட்டார். சந்தேகப்படாத, விசுவாசத்தோட இரு. சரி சரி, நாம் சில வசனம் வாசித்து ஜெபித்து மணவாளன் வருகைக்காக காத்திருப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். காலம் நிறைவேறிச்சு, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். 2 பேர் வயலில் இருப்பர், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், மற்றொருவர் கைவிடப்படுவர். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களை கூடியவரை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்த பரலோக ராஜ்யம் வந்து சேர கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் யார் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி. நான் சொல்வதை கேளுங்கள், அப்பொழுது இந்த உலகத்தையே நான் உங்களுக்கு தருவேன். ஏய் சாத்தானே, என்ன சொன்னாய்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று பைபிள்ல சொல்லியிருக்க. நீ சொல்லுகிற இந்த உலகம் இட்லிக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி சட்னி மாதிரி இருக்குது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீ இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ. அப்பாலே போ சாத்தானே. ஐயோ, மண்டையில போட்டுட்டாலே. இவன்ட அப்பமே சொன்னேன், இவன் கேட்டானா? வாவாண்ணா, இந்த பக்கம் வா, நம்ம ஓடி போயிடுவோம். கொஞ்சம் விட்டோன்னா விளக்கு மாற எடுத்தே அடிச்சிருவாங்க. மணவாளன் எப்போ வருவாருன்னு தெரியாது, அதனால நம்ம விளக்க செக் பண்ணி ரெடியாக வைப்போம். எல்லாருடைய விளக்குலையும் எண்ணெய் இருக்கா, எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சரி, மணவாளன் வரும் வரை நாம் அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். Bye.
சரியா 7 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொன்னேனே, யாரையுமே காணும். எஸ்தர் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? பிள்ளைங்களா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடி. சரி, அது இருக்கட்டும். ரெபேக்கா வாராளான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாடி, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? அதுவா, வர்ற வழியில கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்துச்சு. அப்படியே போத்தீஸ் பக்கம் போனேன்னா எனக்கு ஒரு கவுன் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குடி. நீ போட்டு அவ்வளவுதான், ரொம்ப அழகா இருப்ப. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாடி, ஏன் இவ்வளோ பிந்தி வர? அதுவா, என்னோட காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்களே, ஐயோ அசைன்மெண்ட் செமினார் அசைன்மெண்ட் என் உயிரை வாங்குறாங்க. இதை முடிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. மணவாளன் வாராருன்னு சொன்னாங்களே. சரி சரி, மணவாள் நம்மள சேர்த்துக்கொள்ள வாரார். நைட் எவ்ரிவன். வாடி, ஏன் இவ்வளோ பிந்தி வர? நாங்கள் ஒன்னையே பார்த்துட்டு இருந்தோம். அதுவா, எங்க வீட்டில் அப்பா அம்மான்னு 2 பெருசுங்க இருக்குதே. அப்பா எப்போ பார்த்தாலும் அதை கழுவி இதை கழுவு, அதை துவை இதை துவைன்னு சொல்லி வேலை வாங்கிட்டே இருக்காங்க. முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னடி பண்றது? மணவாளன் வாராருன்னு சொன்னாங்களே. சரி சரி, மணவாள் நம்மள சேர்த்துக்குள்ள வராராம். நம்ம பாடி துதிப்போம். நாம இப்போ வேதத்துல இருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ரெபேக்காக்கு நல்ல மால் வைக்க உதவி செய்யுங்க. ஆனால் பெற்றோருக்கு நல்ல கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ இரக்கம் செய்யுங்க. நகோமி நல்லா படிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஆமேன். இங்க பாருங்க, உங்க பாட்டையும் உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டார். உங்க பாட்டும் உங்க ஜெபமும் சூப்பர். அப்படியா? எங்க பாட்டையும் எங்க ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டாரா? ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்களே, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். எப்படியோ நம்ம வளையல் விழுந்துட்டாவല്ലോ. விழுந்துட்டாங்களா? நம் பாட்டையும் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மணமாளன் வரும் வரை நாம் பாடிக்கொண்டிருப்போம். எல்லாரும் தூங்கிட்டாங்க, வாங்க நம்மளும் தூங்குவோம். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்.
கேட்கிறதே. மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுவோம். ஐயோ, என்ன கொண்டு வரலையே, விளக்கு கொளுத்த கொளுத்த அணைந்து அணைந்து போகிறதே. ஏ ரூத், நீ என்ன கொண்டு வந்தியாடி? ஐயோ, நானும் கொண்டு வரலையே. ஐயோ, நம்ம யார்ட்டையும் என்ன இல்லையே. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? யாராவது ஒரு ஐடியா கொடுங்க. சரி வாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்ப்போம். அக்கா அக்கா, நாங்கள் என்ன கொண்டு வரல, எங்களுக்கு கொஞ்சம் என்ன தாங்கலாம். எங்ககிட்ட இருக்கே என்னைய உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் போதாது எங்களுக்கும் போதாது. அதனால விக்ரமங்க கிட்ட போய் வாங்கிக்கோங்க. நான் அப்போவே சொன்னேன், இந்த வெள்ளையன் சொல்லியும் போட்டுக்கவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு. எங்கள் தாத்தா என்ன வியாபாரி தான், நம்ம அவர்கிட்ட போய் வாங்கலாம் வாங்க. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் நித்திய வீட்டுக்குள் பிரவேசியுங்கள். எல்லாரும் வாருங்கள். எஸ்தர், இங்க பாரிடி, மணவாளன் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு போல. ஆம்டி, எல்லாருடைய உடைமைகளும் இங்கே இருக்குது பாரு. நான் அப்போவே சொன்னேன், ஜெபம் பண்ணி மணவாளன்ட்டு கொஞ்சம் எண்ணெய் வாங்கலான்னு. யாரு கேட்டா? எல்லோரும் போய்விட்டார்கள், கதவும் பூட்டிவிட்டது. என் மணவாளனே, என் ஆத்தும நேசரே, எனக்கு திறக்க வேண்டும், எனக்கு திறக்க வேண்டும். நான் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். இல்லை, நான் வரமாட்டேன், மணவாளன் எனக்கு வேண்டும். ஐயோ, கிருபையின் காலத்தை வீணெடுத்து விட்டோமே. ஐயோ, கதவு அடைத்த பின் தட்டுவது யாரோ? நீர் இதுவரை பிந்தியது ஏது தன்மையாலோ? என்ன இல்லாமல் நாங்கள் ஏகினோம் கடைக்கு, என்ன இல்லாமல் நாங்கள் ஏகினோம் கடைக்கு, வாங்கி வர பிந்தியது கதவை திறந்திடும் இயேசுவே, வாங்கி வர பிந்தியது கதவை திறந்திடும் இயேசுவே. உங்களை அறியேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏமாந்து போயினோம், ஐயோ ஐயோ ஐயோ, புத்தி கெட்ட கண்ணீரை